திருவழிபாடு ஆண்டின் தவக்காலம் 2ஆம் வார ஞாயிறு காலை புகழ் மாலை. இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்போது எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமீன். அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்னும் அவருடைய குரலை இன்று நீங்கள் கேட்பீர்களாக. என்னும் அவருடைய குரலை இன்று நீங்கள் கேட்பீர்களாக. இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். வாருங்கள், ஆண்டவருக்கு புகழ் பாடுவோம், மீட்பளிக்கும் பாறையை ஏற்றி புகழ்வோம். நன்றி பாக்கள் இசைத்து அவர் திருமுன் செல்வோம், சங்கீதங்களுடனும் அவரை ஆர்ப்பரிப்போம். இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். ஏனெனில் ஆண்டவர் மகத்துவம் மிக்க கடவுள், தேவர் அனைவருக்கும் பேரரசர். பூமியின் பாதாளம் அவர் கையில் உள்ளது, கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். வாருங்கள், அவரை தெண்டனிட்டு ஆராதிப்போம், நம்மை படைத்த ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாம் அவரது மக்கள், அவர் வழி நடத்தும் மந்தை நாம், அவரால் மேய்க்கப்படும் மக்கள் நாம். இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். இன்று மட்டும் நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். மெரிபாவிலும் பாலைவனத்தில் மாசாவின் தினத்தை போல் அங்கே உங்கள் முன்னோர்கள் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் தங்கள் சித்தத்தை செய்ய என்னை கட்டாயப்படுத்தினர். 40 ஆண்டுகளாக இத்தலைமுறையால் நான் சலித்து போனேன். அப்பொழுது சொன்னேன், தவறிழைக்கும் இதயமுள்ள மக்கள் இவர், என் வழிகளை அறியாத மக்கள். ஆகவே என் இளைப்பாற்றியை அடைய மாட்டார் என ஆணையிட்டே. இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமீன். பாசுரம். அனைவரும் இணைந்து இறைஞ்சிடுவோம்.
தனித்தனியாகவும் வேண்டிடுவோம். அடுக்கி வரும் இடுக்கண்களை நடுவர் திருவடி வைத்திடுவோம். உமது கருணையை எம் இறைவா எமது பாவத்தால் புறக்கணித்தோம். வானினின்று மன்னிப்பவரே, மனமிரங்கி மன்னித்தருளும். எம்மவர் தீயவர் ஆனாலும் உமது படைப்பென எமை நினைப்பீர். உம் திருப்பெயரின் உயர் புகழை எமக்கு இறையருளாய் ஈவீரே. பழைய எம் பாவம் போக்கிடுவீர், விளையும் புனிதம் பெருக்கிடுவீர். உறுதியாகவே உம்மை நாங்கள் அறுதியிட்டு என்றும் மகிழ்விப்போம். இறைவா, மூவொரு கடவுளே, இத்தவக்காலம் நீர் அளிக்கும் உத்தம கொடையாம். அது எமக்கு நித்தமும் பயன் தர அருள்வீர். ஆமேன். முதல் முன்மொழியும் திருப்பாடலும். ஆண்டவருடைய வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. ஆண்டவருடைய வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. அவரது கை என்னை உயர்த்தியுள்ளது. அவரது கை என்னை உயர்த்தியுள்ளது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரவேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் சாற்றுவார்களாக. நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன். அவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார். ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய இயலும்? எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார். என் பகைவர்க்கு நேர்வதை நான் கண்ணார காண்பேன். மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். தலைவர்கள் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். வேற்றினத்தார் அனைவரும் என்னை சூழ்ந்து கொண்டனர். ஆண்டவர் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன். எப்பக்கமும் அவர்கள் என்னை வளைத்து கொண்டார்கள். ஆண்டவர் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன். தேனீக்களைப் போல அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். நெருப்பிலிட்ட முட்களைப் போல் அவர்கள் சாம்பலானார்கள். ஆண்டவரின் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன். அவர்கள் என்னை வலுவுடன் தள்ளி வீழ்த்த முயன்றார்கள். ஆனால் ஆண்டவர் எனக்கு துணை நின்றார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நேர்மையாளரின் கூடாரங்களில் மீட்பின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோங்கி உள்ளது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. நான் இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன். ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன். கண்டித்தார், ஆண்டவர் என்னை கண்டித்தார். ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை. நேர்மையாளர் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள். உள்ளே நுழைந்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துவேன். ஆண்டவரது வாயில் இதுவே. இது வழியாய் நேர்மையாளரே நுழைவர். என் மன்றாட்டை நீர் கேட்டதால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். எனக்கு நீர் மீட்பரானதால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஆண்டவரே மீட்டருளும். ஆண்டவரே வெற்றி தாரும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தினின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம். ஆண்டவரே இறைவன். அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார். கிளைகளை கையிலேந்தி விழாவினை தொடங்குங்கள். பீடத்தின் கொம்புகள் வரை பவனியாக செல்லுங்கள். என் இறைவன் நீரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். என் கடவுளை உம்மை புகழ்ந்தேத்துகின்றேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமென். ஆண்டவருடைய வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. ஆண்டவருடைய வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. அவரது கை என்னை உயர்த்தியுள்ளது. அவரது கை என்னை உயர்த்தியுள்ளது. இரண்டாம் முன்மொழியும் சிறு பாடலும். 3 இளைஞர்கள் தீச்சுளையில் நடுவில் இருந்து 3 இளைஞர்கள் தீச்சூளையின் நடுவிலிருந்து ஆண்டவரை புகழ்ந்து பாடிய பாடலை நாமும் பாடுவோம். ஆண்டவரை புகழ்ந்து பாடிய பாடலை நாமும் பாடுவோம். எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழப் பெறவும் ஏத்தி போற்றப் பெறவும் தகுதியுள்ளவர். மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்துக்குரியது. எக்காலத்திற்கும் அது புகழ்ந்தேத்தக்குரியது, ஏத்தி போற்றற்குரியது. உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்தப் பெறுவீராக. உயர் புகழ்ச்சிக்கும் மிகு மாட்சிக்கும் நீர் உரியவர். கெருபுகள் மேல் வீட்டிருந்து படுகுழியை நோக்குபவரே, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. நீர் என்றென்றும் புகழப்படவும் ஏத்தி போற்றப்படவும் தகுதியுள்ளவர். உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழ்ந்தேத்தப் பெறுவீராக, ஏத்தி போற்றப் பெறுவீராக. உயர் வானகத்தில் நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என்றென்றும் நீர் பாடல் பெறவும் மாட்சி அடையவும் தகுதியுள்ளவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். 3 இளைஞர்கள் தீச்சுளையில் நடுவில் இருந்து 3 இளைஞர்கள் தீச்சூளையின் நடுவிலிருந்து ஆண்டவரை புகழ்ந்து பாடிய பாடலை நாமும் பாடுவோம். ஆண்டவரை புகழ்ந்து பாடிய பாடலை நாமும் பாடுவோம். மூன்றாம் முன்மொழியும் திருப்பாடலும். வலிமை மிகு விண்வெளிவில் ஆண்டவரை போற்றுங்கள். வலிமை மிகு விண்விரிவில் ஆண்டவரை போற்றுங்கள். தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள். வலிமை மிகு விண்விரிவில் அவரை போற்றுங்கள். அவர் தம் வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள். அவர் தம் எல்லையில்லா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள். எக்காலம் முழங்கியே அவரை போற்றுங்கள். வீணையுடன் யாழ் இசைத்து அவரை போற்றுங்கள். முரசொலித்து நடனம் செய்து அவரை போற்றுங்கள். யாழினை மீட்டி குழலினை ஊதி அவரை போற்றுங்கள். சிலம்பிடும் சதங்கையுடன் அவரை போற்றுங்கள். கைத்தாள ஒளி முழங்க அவரை போற்றுங்கள். அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமென். வலிமை மிகு விண்வெளிவில் ஆண்டவரை போற்றுங்கள். வலிமை மிகு விண்விரிவில் ஆண்டவரை போற்றுங்கள். அருள்வாக்கு. நெகேமியா நூலிலிருந்து வாசகம். இன்று கடவுளாகிய ஆண்டவரின் புனித நாள். எனவே நீங்கள் அழுது புலம்ப வேண்டாம். ஏனென்றால் நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே. எனவே வருந்த வேண்டாம். ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறு மறுமொழி. கிறிஸ்துவே, உயிருள்ள கடவுளின் மகனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, உயிருள்ள கடவுளின் மகனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களுக்காக நீர் காயமடைந்தீர். கிறிஸ்துவே, உயிருள்ள கடவுளின் மகனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. கிறிஸ்துவே, உயிருள்ள கடவுளின் மகனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். முதல் வாசகம். செங்கடலை கடத்தல். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். மக்களை பார்வோன் அனுப்பிய போது பெலிஸ்தியர் நாட்டு நெடுஞ்சாலைதான் நேர்வழி எனினும் அதன் வழியாக கடவுள் அவர்களை நடத்தி செல்லவில்லை. ஏனெனில் போரைக் கண்டு இம்மக்கள் மனம் தளர்ந்து எகிப்திற்கே திரும்பி விடுவார்கள் என்றார் கடவுள். கடவுள் மக்களை பாலைநில சுற்று வழியாக செங்கடலுக்கு போக செய்தார். இஸ்ரேல் மக்கள் படை அணி போல எகிப்தின் நாட்டிலிருந்து வெளியேறி சென்றனர். மேலும் யோசேப்பின் எலும்புகளை மோசே தம்மோடு எடுத்து சென்றார். ஏனெனில் கடவுள் உங்களை சந்திக்கும் போது இங்கிருந்து என் எலும்புகளை உங்களோடு எடுத்து செல்லுங்கள் என்று
யோசேப் இஸ்ரேல் மக்களிடம் கூறி அது பற்றி அவர்களிடம் உறுதிமொழி பெற்றிருந்தார். அவர்கள் சுக்கோத்திலிருந்து பயணமாகி பாலை நிலத்தின் எல்லையோரமாயுள்ள ஏத்தாமில் கூடாரம் அடித்தனர். ஆண்டவர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகத்தூணிலும் இரவில் ஒளி காட்ட நெருப்பு தூணிலும் இருந்தார். பகலிலும் இரவிலும் அவர்கள் பயணம் செய்வதற்காக அவர் அவர்கள் முன் சென்று கொண்டிருந்தார். பகலில் மேகத்தூணும் இரவில் நெருப்பு தூணும் மக்களை விட்டு அகலவே இல்லை. ஆண்டவர் மோசேயிடம், இஸ்ரேல் மக்கள் திரும்பி சென்று மிக்தோலுக்கும் பாகால் செபோனின் அருகிலுள்ள கடலுக்கும் இடையே அமர்ந்த பிககிரோத்துக்கு எதிரே கடல் அருகில் பாளையம் இறங்கும்படி அவர்களிடம் சொல். பார்வோன் இஸ்ரேல் மக்களை குறித்து பாலை நிலம் குறுக்கிட்டதால் அவர்கள் இன்னும் நாட்டிற்குள்ளேயே அலைந்து கொண்டிருப்பார்கள் என்று கருதுவான். பார்வோனின் மனதை நான் இறுகப் போக செய்வேன். அவனும் அவர்களை துரத்தி கொண்டே வருவான். அப்போது பார்வோனையும் அவன் படைகளையும் வென்று நான் மாட்சியுறுவேன். நானே ஆண்டவர் என எகிப்தியரும் உணர்ந்து கொள்வர் என்று கூறினார். அவர்களும் அவ்வாறே செயல்பட்டனர். மக்கள் ஓடிப்போய் விட்டார்கள் என எகிப்திய மன்னனுக்கு அறிவிக்கப்பட்ட போது பார்வோனின் மனமும் அவன் அலுவலர் மனமும் இம்மக்களை பொறுத்த மட்டில் மாற்றம் கண்டது. நாம் இப்படி செய்து விட்டோமே, நமக்கு ஊழியம் செய்த இஸ்ரேலை ஏன் தான் அனுப்பிவிட்டோம் என்று அவர்கள் பேசிக்கொண்டனர். எனவே அவன் தன் தேரை பூட்டி தன் ஆட்களையும் கூட்டிக் கொண்டு கிளம்பினான். தேர்ந்தெடுக்கப்பட்ட 600 தேர்களையும் மற்றும் எகிப்திலிருந்த எல்லா தேர்களையும் அவற்றின் படைத்தலைவர்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு புறப்பட்டான். ஆண்டவர் எகிப்திய மன்னனாகிய பார்வோனின் மனம் இறுகிவிட செய்தார். அவனும் இஸ்ரேல் மக்களை துரத்தி சென்றான். இஸ்ரேல் மக்களோ வெற்றி கை உயர்த்தியவாறு சென்று கொண்டிருந்தனர். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள், படை ஆகிய இவை அனைத்தோடும் எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்று பாகால் செபோனுக்கு எதிரே உள்ள பிககிரோத்தின் எதிரே கடலில் அருகில் பாளையம் இறங்கியிருந்த அவர்களை நெருங்கினர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். சட்டம் மோயிசன் வழியாக அளிக்கப்பட்டது, அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வந்தது. திருத்தந்தை புனித பெரிய சிங்கராயர் வழங்கிய பிரசங்கம். தேர்ந்து கொள்ளப்பட்ட சாட்சிகளின் பிரசன்னத்தில் ஆண்டவர் தம் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றார். மனித இனத்திலுள்ள மற்றவர் போல் அவர் உடல் இருப்பினும் அதை எவ்வளவாய் ஒளிர செய்கின்றார் என்றால், அவரது முகம் கதிரவனைப் போல் மாட்சியிலும் அவரது உடைகள் பனியைப் போல் வெண்மையாயும் விளங்கின. இந்த உருமாறுதலின் மிகப்பெரிய காரணம் யாதெனில், அவரது சீடர்களின் இதயத்திலிருந்து சிலுவையின் இடரலை அகற்றவும், அவர் தானாக துன்புறும் இந்த இழிநிலை மறைவாயிருக்கும் எல்லையில்லா மாட்சிமையை கண்டவர்களின் விசுவாசத்தை சிதைக்காமல் இருக்கவும் தான். தூய திருச்சபையின் நம்பிக்கைக்கு ஸ்திரமான அடித்தளத்தை தொலைநோக்கோடு அவர் அமைக்கிறார். கிறிஸ்துவின் முழு உடலும் அவரது கொடையாக பெறப்போகும் உருமாற்றத்தை புரிந்து கொள்ளும். அந்த உடலின் உறுப்பினர்கள் தங்கள் தலையான கிறிஸ்து முதலில் ஒளிர்வித்த மாட்சிமையில் பங்கு பெறும் நாளை எதிர்நோக்குவர். ஆண்டவர் தாமே அவரது வருகையின் உன்னதத்தை இதை குறித்து பேசும்போது முன்னறிவித்தார். அப்போது தங்கள் தந்தையின் அரசில் நீதிமான்கள் கதிரவனைப் போல் ஒளிர்வர். அப்போஸ்தலரான புனித சின்னப்பர் இந்த உண்மைக்கு சான்று பகர்கின்றார். இம்மை காலத்தின் துன்பங்களோடு நம்மில் வெளிப்பட உள்ள எதிர்கால மாட்சிமையோடு ஒப்பிட முடியாது. வேறொரு இடத்தில் அவர் கூறுகின்றார், நீங்கள் இறந்துள்ளீர்கள், உங்கள் வாழ்வு கிறிஸ்துவோடு இறைவனில் மறைந்துள்ளது. உங்கள் வாழ்வாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது நீங்களும் அவரோடு மாட்சிமையில் வெளிப்படுவீர்கள். இந்த உருமாற்றத்தின் அதிசயம் அப்போஸ்தலர்களுக்கு இன்னொரு பாடத்தையும் கொண்டுள்ளது. அவர்களை உறுதிப்படுத்தி
முழுமையான அறிவிற்கு அவர்களை இட்டு செல்கிறது. மோயிசனும் எலியாசும், அதாவது சட்டமும் இறைவாக்கினர்களும் ஆண்டவரோடு தோன்றி அவரோடு உரையாடுகின்றனர். 2 அல்லது 3 சாட்சிகளுக்கு முன்னால் ஒவ்வொரு வார்த்தையும் ஒப்புக்கொள்ளப்படுகின்றது என்ற வார்த்தைகள் இந்த ஐவரின் பிரசன்னத்தால் முழுமையாக நிறைவேறுகின்றன. பழைய புதிய ஏற்பாடுகளின் எக்காலங்களால் அறிவிக்கப்படும் வார்த்தை ஒருமிக்க ஒலித்து ஆதிகால இறைவாக்கும் நற்செய்தியின் படிப்பினையும் ஒன்றோடு ஒன்று ஒத்திருந்து பேசப்படும்போது வேறு எந்த வார்த்தை இன்னும் உறுதியாக நிலைநிறுத்தப்படும், இன்னும் பாதுகாப்பாக அடித்தளமிடப்படும்? 2 ஏற்பாடுகளின் எழுத்துகளும் ஒன்றுக்கு ஒன்று உதவுகின்றன. மறைபொருளின் கீழ் மறைந்துள்ள அடையாளங்கள் முன்னறிவிக்கும் அவரை உருமாற்றத்தின் ஒளி தெளிவாகவும் தங்கு தடையின்றியும் வெளிப்படுத்துகின்றன. புனித அருளப்பர் கூறுவது போல், மோயிசன் வழியாக சட்டம் அளிக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்துவின் வழியாக அருளும் உண்மையும் வந்தது. அவரில் இறைவாக்குகளின் நிழல்கள் மூலம் அளிக்கப்பட்ட வாக்குறுதியும் சட்டம் வழங்கும் கட்டளைகளின் முழு பொருளோடு வெளிப்படுகின்றது. அவரே அவர் பிரசன்னத்தால் இறைவாக்கின் உண்மையை கற்பித்து அருளால் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதலை சாத்தியமாக்குகிறார். பரிசுத்த நற்செய்தி அறிவிக்கப்படும் போது அனைவரும் அவர்கள் விசுவாசத்திற்கு உறுதியை பெற்றுக்கொள்வர். கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து எவரும் வெட்கப்படலாகாது. ஏனெனில் அதன் மூலமே உலகம் மீட்படைந்தது. நீதியின் பால் துன்புறுத்தப்பட்ட எவரும் அஞ்சலாகாது. வாக்களிக்கப்பட்ட சன்மானத்தை குறித்து எவரும் நம்பிக்கை இழக்கலாகாது. கடின உழைப்பே ஓய்வுக்கான வழி, சாவே வாழ்வுக்கான வழி. நம் இழிந்த மனித இயல்பின் முழு பலவீனத்தையும் கிறிஸ்து தன்மேல் சுமந்து கொண்டார். அவரில் நாம் கொண்டுள்ள விசுவாசமும் அவர் மீது நாம் கொண்டுள்ள அன்பும் உறுதியானதாக இருந்தால் அவர் வென்ற வெற்றியை நாமும் வெல்வோம். அவர் வாக்களித்ததை நாமும் பெற்றுக்கொள்வோம். கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது அல்லது துன்பங்களை பொறுத்து கொள்வது என்று வரும்போது தந்தை கூறிய வார்த்தைகள் நம் செவிகளில் என்றென்றும் எதிரொலிக்க வேண்டும். இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள். திருத்தந்தை புனித பெரிய சிங்கராயர் வழங்கிய பிரசங்கம். இன்றைய நற்செய்தி வாசகம். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து ஓர் உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளியென ஒளி வீசின. அப்போது எலியாவும் மோசேயும் அவர்களுக்கு தோன்றினர். இருவரும் இயேசுவோடு உரையாடிக் கொண்டிருந்தார்கள். பேதுரு இயேசுவை பார்த்து, ரபி, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்றார். தாம் சொல்வது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை. ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட, அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. உடனடியாக அவர்கள் சுற்றும் முற்றும் பார்த்தார்கள். தங்கள் அருகில் இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த போது அவர், மானிட மகன் இறந்து உயிர்த்தெழும் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்க கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்கள் இவ்வார்த்தையை அப்படியே மனத்தில் இருத்தி, இறந்து உயிர்த்தெழுதல் என்றால் என்னவென்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செக்கரியாவின் பாடல் முன்மொழியுடன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாவை அளித்தார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாவை அளித்தார்.
அவர் அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக பறைசாற்றினார். அவர் அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக பறைசாற்றினார். போற்றப்படுவாராக ஆண்டவர், இஸ்ராயேலின் கடவுள். ஏனெனில் அவர் வருகை தந்து தம் மக்களை மீட்டார், எழுப்பினார் மீட்பின் வல்லமையை. தமது ஊழியனான தாவீதின் குலத்திலே முற்காலத்தில் இருந்தே கொடுத்த வாக்குறுதியின் படியே தமது புனித இறைவாக்கினர்களின் வாய் வழியாக நம் எதிரிகளிடமிருந்து நம்மை மீட்பாரென நம்மை வெறுக்கும் அனைவரது கரங்களினின்றும் இவ்வாறு நம் முன்னோருடன் அவர் கொண்ட இரக்கத்தை நிறைவேற்றி அவர் புனித உடன்படிக்கையையும் நம் தந்தையாம் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதியையும் நினைவு கூர்ந்து பயத்தினின்று நம்மை மீட்பாரென நம் எதிரிகளின் கரங்களினின்று நம்மை காப்பாற்றுவாரென புனிதத்திலும் நீதியிலும் எந்நாளும் அவர் முன் பணிபுரிய போற்றப்படுவாராக ஆண்டவர், இஸ்ராயேலின் கடவுள். ஏனெனில் அவர் வருகை தந்து தம் மக்களை மீட்டார், எழுப்பினார் மீட்பின் வல்லமையை. தமது ஊழியனான தாவீதின் குலத்திலே நீயோ பாலனே உன்னதரின் வாக்குரைப்பவன் எனப்படுவாய். ஏனெனில் நீ ஆண்டவருக்கு முன் செல்வாய், அவரது வழியை தயாரிக்க, அவரது மக்களுக்கு மீட்பையும் பாவ மன்னிப்பையும் அறிவிக்க. நம் கடவுளின் இளகிய இரக்கத்தின் பொருட்டு வானினின்று ஒரு இளஞாயிறு நம் பால் வருகை தரும். இருளிலும் மரண நிழலிலும் இருப்போருக்கு ஒளி காட்ட, அமைதி பாதையில் நம் காலடிகளை செலுத்த போற்றப்படுவாராக ஆண்டவர், இஸ்ராயேலின் கடவுள். ஏனெனில் அவர் வருகை தந்து தம் மக்களை மீட்டார், எழுப்பினார் மீட்பின் வல்லமையை. தமது ஊழியனான தாவீதின் குலத்திலே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாவை அளித்தார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாவை அளித்தார். அவர் அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக பறைசாற்றினார். அவர் அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக பறைசாற்றினார். மன்றாட்டுகள். கடவுளின் நன்மைத்தன வளத்திற்காக அவரை மாட்சிப்படுத்துவோமாக. எப்போதும் நமக்காக பரிந்துரைக்கும் என்றும் வாழும் இயேசு கிறிஸ்து வழியாக அவரிடம் மன்றாடுவோம். உமது அன்பினால் எங்கள் இதயங்களை பற்றி எரிய செய்தருளும். இரக்கம் நிறைந்த கடவுளே, இந்நாளை நாங்கள் அன்பு பணிகளால் வளப்படுத்த உதவி புரிவீராக. ஒரே குடும்பத்தினர் என்பதை மாந்தர் எங்கள் செயல்களால் அறிந்து கொள்வார்களாக. உமது அன்பினால் எங்கள் இதயங்களை பற்றி எரிய செய்தருளும். வெள்ளப்பெருக்கின் போது பேழையினால் நோவாவை நீர் காத்தீர். திருமுழுக்குக்காக தயாரித்துக் கொண்டிருப்பவர்களுக்காக தண்ணீர் வழியாக மீட்பை கொடுத்தருளும். உமது அன்பினால் எங்கள் இதயங்களை பற்றி எரிய செய்தருளும். நாங்கள் அப்பத்தினால் மட்டும் வாழாமல் இருப்போமாக. நீர் பேசும் ஒவ்வொரு வாய்ச்சொல்லாலும் எங்களுக்கு வாழ்வளிப்பீராக. உமது அன்பினால் எங்கள் இதயங்களை பற்றி எரிய செய்தருளும். கோபம், வெறுப்புணர்வு போன்றவற்றை நாங்கள் தவிர்க்க துணை புரியும். உமது அமைதியிலும் அன்பிலும் மகிழ்ச்சி காண்போமாக. உமது அன்பினால் எங்கள் இதயங்களை பற்றி எரிய செய்தருளும்.
நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. கடவுளே, எங்கள் தந்தையே, உம் அன்பார்ந்த மைந்தருக்கு நாங்கள் செவி சாய்க்க வேண்டும் என நீர் கட்டளையிட்டீர். உமது வார்த்தையால் நீர் எங்கள் இதயங்களுக்கு ஊட்டமளித்து எங்கள் மனக்கண்களை தூய்மைப்படுத்தி உமது மாட்சியின் காட்சியில் மகிழ்ச்சியால் எங்களை நிரப்புவீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.